ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தெரியல அதை பற்றி பார்க்க போகிறோம். 100,000 இயர் ஆஃப் குயர் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு காட்டு தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக ஒரு 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ செக்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அந்த செக்டுக்குள்ளே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கான், அப்புறம் நிறைய காசு இருக்கான், நம்ம அதை கொள்ள அடிச்சோன்னா எல்லாமே நம்மளுக்கு தான்டா சொந்தம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா ஹீரோ இவனுங்களுக்கு பின்னால் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. உடனே இவனுங்கிட்டே யாரா நீ, வெறும் நீ குயர் ரிஃபைனிங் ஸ்டேஜில் தான் இருக்க, நீ என்ன எங்ககிட்டே வந்து கொள்ளையடிக்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. அப்படியே அடுத்த சீன் செக்டை காட்டினா அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த செக்டை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சானியாங்கலாம் அவளோட அந்த மயக்கர பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா வேற செக்டாலுங்க வந்து இங்க கொள்ளை அடிக்கிறதுக்கோசரம் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. குன்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது குன்சு பின்னால இருந்து ஒருத்தன் அட்டாக் பண்றதுக்கு வரும். அப்ப அங்க இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து குன்சு காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் குன்சு போயிட்டு அவனை போட்டு தள்ளி இவனை காப்பாத்திடுவா. அப்ப குன்சு என்ன கேட்கறானா, உனக்கு ஒன்னும் ஆவல இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவனும் ஒன்னும் ஆவல அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருந்து இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா 4 ஏரோ எடுத்து குன்சுவை பார்த்து நேரம் அட்டாக் பண்ணிடுறான். உடனே லின்னு வந்து நடுவில் பூந்து அந்த ஏரோவெல்லாம் வந்து தடுத்துடுறான். அப்போ அங்கேருந்து எல்லாருமே போட்டு தள்ளிட்டாங்க. ஒருத்த மட்டும் தான் மிச்சம் இருக்கிறான். அப்போ குன்சு என்ன சொல்கிறேன்னா, டே நீ அங்கே செட்டே வந்து கொள்ளடிக்க பார்த்தியா, அப்போ பார்த்தியா உங்கள் ஆளுங்க எல்லாருமே செத்து போயிட்டேன், உங்கள் செட்டே அழிய போகிறா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 20 பேர் இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. அதான் அந்த காட்டுக்குள்ளே இருந்தானுங்களா, அந்த 20 பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். தம்பி யாரானே, நீ சொன்ன 20 பேர் இதுவா பாரு அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருந்த கோரெல்லாம் அப்படியே கீழே போடுறான். பார்த்தா அந்த 20 பேரையும் போட்டு தள்ளி அவங்களோட கோரே எடுத்துட்டு வந்துருக்கான் ஹீரோ. என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் உங்க ஆளுங்களோட கோர் தானே, செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால ஒரு எபிசோட்ல ஒரு பீஸ்ட் வந்துச்சு இல்லையா வெளியே, அதான் ஹீரோ வந்து முட்டையை வச்சு ஒரு பீஸ்ட் வர வச்சானே, அந்த பீஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியே வந்து எல்லா கோரையும் அதை எடுத்துட்டு போய் வச்சு என்ன சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி பக்கு பக்குன்னு எடுத்து ஒன்னொன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க. உடனே லின்னு ஐயோ என்ன மாஸ்டர் பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த புதுசா அந்த பொண்ணை தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, டே லூசு போயில இறக்கூறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் அவன் கேட்காம அம்மான்னு சுத்திட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ சாணி அங்கேயும் பாராட்டிட்டு ஹீரோ என்ன கேட்கறானா, நீ ஸ்பிரிச்சுவல் கேக் ரொம்ப நல்லா பண்ணுவோமே, எனக்கும் பண்ணி எடுத்துட்டு வரையா அப்படின்னு சொல்றான். உடனே அவ பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோ என்ன கேட்கறானா, நம்ம செக்ல யாரோ 2 பேர் புதுசா சேர்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப அங்க 2 பேரும் முன்னால வந்து நிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பேர் சாங், ஒருத்தன் பேர் டாங். இப்போ குன்சு என்ன சொல்றானா, 2 பேரும் ஸ்ட்ராங்கா எல்லாம் இருந்தாலும் அவங்க ரொம்ப வந்து நேர்மையா இருக்காங்க நம்ம செக்டுக்கு அப்படின்னு சொல்றா. அந்த டைம் பார்த்தா எவனோ ஒருத்த உள்ள வந்து என்ன கேட்கறானா, நாங்க தப்பான டைம்ல உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வரான். இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள இவன் ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரான். அவன் என்ன சொல்றானா, பிரின்சஸ் டியான்வோ வந்து உங்களை எங்க செக்டி கீழே சேர்றதுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து எங்க செக்டி கீழே வந்து இதுக்கு மேல இருங்க. நாங்க வந்து உங்களுக்கு நிறைய ட்ரெஷர் தருவோம். எங்களுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. அதாவது எங்க செக்டி கீழே உங்க செக்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லின்னு அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, டே ஒழுங்கா எங்க செக்ட் விட்டு ஓடி போயிருங்க, எல்லாம் போட்டு தள்ளிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்ப இவனுக்கு பின்னால இருக்கிற 2 பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, டேய் நீங்களாம் எங்க செக்டி கீழே வந்து சேர்றதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி அவனுங்க செக்டை பத்தி ஏதோ பெருமையா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே குன்சு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே கோவம் வந்துருது. அட்டாக் பண்றதுக்கு போறாங்க. இப்ப ஹீரோ தடுத்து என்ன கேட்கறானா, சரி இருங்க அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்க செக்டி கீழே நாங்க சேர்ந்தா எங்களுக்கு என்னென்ன தருவீங்கன்னு சொன்னேன். இவன் என்ன சொல்றானா, நிறைய காசு தருவோம், நிறைய மெடிசன் தருவோம், அப்புறம் நிறைய பாதுகாப்பு தருவோம், அப்படி ஏதோ நிறைய தருவோன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு எங்க செக்டி கீழே சேர்றதுக்கு சம்மதம்னா உடனே இந்த பாய்சனை குடிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, மாசம் மாசம் இதுக்கான ஆன்டிடோட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில கொடுக்குறான். ஹீரோ என்ன பண்ணானா, அந்த பாட்டில வாங்கி அந்த புதுசா அந்த பொண்ணு பேரு யான் அவகிட்ட கொடுத்து என்ன சொல்றானா, இந்த அதில் இன்னும் கொஞ்சம் விஷத்தை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்றான். அவளும் அதிகப்படுத்திடுறா. அதுக்கப்புறம் அதை லின்னு கிட்ட கொடுத்துட்டு அவன் வாயில ஊத்தி விடுறாத அப்படின்னு சொல்லிடுறான். லின்னும் அவனை பிடிச்சி அவன் வாயிலே ஊத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றான்னா, உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க செத்து போயிருவீங்க. அதுக்குள்ள முடிஞ்சா உங்க இடத்துக்கு போயிட்டு உங்க பிரின்சஸ் கிட்ட சொல்லிடுங்க, டியாங்லாங் செட்டு யாரு கீழே சேர மாட்டாங்கன்ற விஷயத்த அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாம் தூக்கி கடாசிடுறான். அதுக்கப்புறம் இங்க இருந்து அந்த புதுசா சேர்ந்த 2 பேர்ட்ட ஹீரோ என்ன கேட்கறான்னா, உங்களுக்கு சாவு கண்டு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனுங்க என்ன சொல்லுவானுங்களா, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லுவானுங்க. உடனே ஹீரோ அவனுக்கிட்ட பில்லை கொடுத்து அவனுக்கு கல்டிவேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறான். அடுத்த சீன்ல ஒரு ஹோட்டலை கட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து நம்ம ஹீரோ ஒரு செக்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா இப்போ புதுசா சேர்ந்த அந்த 2 பேரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவன் வந்து என்ன சொல்றான், தியான்லாங் செக்ட்ல சேர்ந்த புதுசா சேர்ந்த 2 பேர் இப்போ வந்து பிரேக் த்ரூ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுவானே, இவனுங்கெல்லாம் பார்க்கலாம், நம்ம போயிட்டு அந்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போய் செக்ட் டோர் வழியில எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ள என்ன நடக்குதுன்னு. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, அங்க இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அவங்க கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறான். அவங்களும் உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தானுங்களே இவனுங்களாம் என்ன சொல்லுவானுங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான், அந்த செக்ல இருக்கிற எல்லாருமே டக்குன்னு வந்து பிரேக் த்ரூ ஆகி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 14 ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து லின்னுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறான். இந்த மாதிரி தான் அந்த வெப்பனை யூஸ் பண்ணணும், அப்பதான் வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த வெப்பனோட அட்டாக் அப்படின்னு சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி லின்னும் வந்து கரெக்டா அதே மாதிரி அந்த வெப்பனை யூஸ் பண்றான். அந்த வெப்பனை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்கா பண்ணி அங்க செவுத்தியை உடச்சு விட்டுறான் அவன். அப்ப அங்க இருந்தவங்களாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, பரவாயில்லையே நம்ம சீனியர் இவ்வளவு சீக்கிரம்
நேன்ஸ் அண்ட் சோல் ரிலீமை ரீச் பண்ணிட்டாரு. இதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷமாச்சும் ஆகும். ஆனா இவர் இவ்வளோ சீக்கிரமா ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. லின்னு ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்றான்னா, மாஸ்டர் நான் பிரேக் த்ரூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன கேட்கறானா, டே நீ பிரேக் த்ரூ பண்ணதெல்லாம் சரிதான், அந்த செவுத்து ஏன்டா உடைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்போ யான் அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றானா, டே நீ வெறும் நேன்ஸ் அண்ட் சோல் ரிலீம் தான் பிரேக் த்ரூ பண்ணிருக்கேன், என்னோட பாய்சன் டெக்னிக் உந்தோட பவர்ஃபுல்லானது, நான் உன்னோட பவர்ஃபுல்லான ஆள்றா அப்படின்னு சொல்றான். உடனே லின்னு என்ன பண்றானா, எப்படி நீ இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவன் பின்னாலே போக ஆரம்பிச்சாரா. அப்போ சான்யாங் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, எவன்லி லோட்டஸ் இங்கே காட்டுக்குள்ள இருக்கு நான் கேள்விப்பட்டேன் மாஸ்டர், அது வந்து ரொம்ப பயங்கரமான ட்ரெஷரு, நம்ம போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன சொல்றேன்னா, எவன்லி லோட்டஸா, சரி நான் மட்டும் போய் எடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சான்யாங் என்ன சொல்றேன்னா, இல்ல மாஸ்டர் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றா. சரி வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ மட்டும் காட்டுக்குள்ள முன்னாடி போய்கிட்டு இருக்கான். அப்போ சான்யாங் நின்று என்ன சொல்றேன்னா, மாஸ்டர் நம்ம இந்த வழியில போனோம், நீங்க என்ன அந்த வழியில போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்போ ஹீரோ மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா, அடப்பாவி நம்ம வழி மாறி போயிட்டோமா, இப்போ வேற அசிங்கமா போயிருமே இந்த மாதிரி வழி மாறி போயிட்டோன்னு தெரிஞ்சா. அது மட்டும் இல்லை நம்ம டியாங்லாங் செக்டோட ஆன்சிஸ்டரா வேற இருக்கும், கண்டிப்பா இதெல்லாம் வந்து நம்ம எப்படியாவது சமாளிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு. அப்போ சானியங்கே ஒரு விஷயத்த சொல்றான், எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் தப்பா இருக்கும், எங்க மாஸ்டர் எப்பயுமே தப்பா எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாலே போக ஆரம்பிச்சாரா. அந்த இடத்துல இன்னொரு 3 பேரை காட்டுறாங்க, அவனுங்களும் வழி மாறி வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த இடத்துல ஹீரோவும் சானியாங்கும் போறதை பார்த்துட்டு, டே எங்க போடுறேன் இவ்வளோ சூப்பரான பொண்ணு போகுது அப்படின்னு சொல்லி சானியாங் பின்னாலே போக ஆரம்பிச்சிடறானுங்க. ஹீரோவோட நல்ல நேரம், ஹீரோ தப்பான வழியில கூட்டிட்டு வந்தாலும் அந்த லோட்டஸ் கரெக்டாக இவங்க கையில் கிடச்சிடுது. அப்போ ஹீரோ என்ன சொல்றோன்னா, இந்த லோட்டஸ் 10,000 வருஷம் பழசா இருக்கும் போலே, இதோட பவர் பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்த 3 பைத்தியக்காரங்களும் என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, அவன் வெறும் கூரி ஃபினிங் ஸ்டேஜில் தான் இருக்கான், அவனுக்கு என்னத்துக்கு இந்த எவன்லி லோட்டஸ், இப்போ பாருங்க அவன்கிட்ட இருந்து எப்படி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாண்டியாங்க வந்து அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்ல 2 பேர் மாட்டிக்கிறானுங்க, ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிடறான். அந்த ஒருத்தன் என்ன சொல்றான்னா, நான் எந்த ஸ்டேஜில் இருக்கு தெரியுமா, நேன்ஸ் அண்ட் சோல் ரிலீம்ல இருக்க, உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டியாங்க வந்து ஒரு செயின் மாதிரி போட்டு கட்டி லாக் பண்ணிடுறான். அப்போ ஹீரோ என்ன கேட்கறான்னா, என்னடா வேணும் உனக்கு, என்னத்துக்கு பண்ணி லாக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்றானா, டே நீ வெறும் கூரி ஃபினிங் ஸ்டேஜில் தானே இருக்க, உனக்கு என்னத்துக்குறான் அந்த லோட்டஸ், ஒழுங்கா என்கிட்ட கூடுறா அப்படின்னு சொல்றான். இல்லைனா நான் இவளை கொண்டுடுறா அப்படின்னு சொல்லி அவன் கைத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்றானா, மாஸ்டர் நீங்க கொடுக்காதீங்க, எனக்கு என்ன நடந்தாலும் நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த குளத்துல ஒரு மான்ஸ்டர் இருக்கிறத ஹீரோ சென்ஸ் பண்ணிடுறான். கண்டிப்பா அது இந்த பூவை தேடி தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பூ அவங்ககிட்ட கொடுத்துறான். அவன் என்ன சொல்றானா, நான்லாம் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற பரம்பரையிலே பிறகுற தம்பி, இந்த பொண்ணெல்லாம் விட முடியாது, இந்த பொண்ணை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ சானியாங்க என்ன யோசிக்கிறானா, நான் தேவையில்லாத மாஸ்டருக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க போறா. டக்குன்னு போயிட்டு ஹீரோ சானியாங்க காப்பாத்திடுறான். அப்போ அந்த லூசு போய் என்ன சொல்றானா, டே உங்களை நான் நீ கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரான். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த மான்ஸ்டர் அந்த குளத்துக்குள்ளேருந்து வெளியே வந்துடுது. அது ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அவனை கயிறை போட்டு கட்டி இழுத்து கடின்னு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவனா பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, தம்பி உன்னோட லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ண அந்த மான்ஸ்டர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பூவை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனே ஆல்ல போட்டு வச்சிங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.